இல்லை சார், அந்த ஆர்எஸ்எஸ் இப்போது மோகன் பாகவத் அவர்கள் வந்து மீட்டிங் நடத்துகிறார், மும்பையில் நடத்துகிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதை அட்டென்ட் பண்ண ஜென்சி விமென் அகெயின் யங் லேடிஸ் வந்து இன்டர்வியூ பார்த்துருந்தேன், ட்விட்டரில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப சாதாரணமாக சாஃப்டான டோனில் பாகவத் சொன்னதை வந்து கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, பூமருங்கிற வார்த்தை மட்டும் தான் யூஸ் பண்ணல அவங்க. இந்தியன் பாலிட்டிக்ஸில் நீங்கள் காங்கிரஸ் எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா கூட வந்து ஆர்எஸ்எஸோடைய தலைவர்களை அவங்க வந்து ஒரு ரெஸ்பெக்டோட தான் அணுகுவாங்க, ரிஜெக்ட் பண்ணாலும் ரெஸ்பெக்டோட தான் அணுகுவாங்க. இவங்க வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இல்லை அவர் சொன்னது எங்களுக்கு ரீச்சை கனெக்டே ஆகலை. என்ன சொல்கிறாரு, அவர் வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியலன்னா அது கவர்மெண்ட்டோட ஃபெயிலியரு. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் எங்களை வந்து ஆண்டர்ப்ரனர் ஆக சொல்கிறாரு. இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் நாங்கள் எப்படி பெரிய கேபிட்டலிஸ்டோட ஆண்டர்ப்ரனர்ஸாக கம்பீட் பண்ண முடியுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான பாயிண்ட்டு சர்வசாதாரணமாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுதாங்க ஜென்ஜி. அப்புறம் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பை நேச்சர் வந்து இட்ஸ் நாட் ஃபார் ஈக்குவாலிட்டி. ஆர்எஸ்எஸில் பெண்கள் சேர முடியாது. ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பில் பெண்களுக்கு இடம் கிடையாது. அவங்க தனியாக இன்னொன்று ஏற்படுத்தியிருக்கிறாங்க, அது ரொம்ப ஃபேமஸ்லாம் கிடையாது, அதில் யார் இருக்காங்கன்னு தெரியாது. அப்புறம் இந்த ஜென்சி கேட்குற முக்கியமான அவங்க வைக்கிற முக்கியமான டிமாண்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி. அது ஆர்எஸ்எஸ் கிட்ட கிடையாது. அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. அவங்களுக்கு எப்படி பணம் வருது, அவங்க எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறாங்க, யார் டோனார்ஸ், இது எதுவுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கிடையாது. நியூஸ் மினிட் நியூஸ் லாட்ரியில் ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் சார்ந்த அமைப்புகளுக்கு வந்து எப்படி சென்ட்ரல் பிஎஸ்யூஸ்லேருந்து அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் போகுது, அது சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸாக என்னன்னு தெரியல, அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் போகுதுங்கிற மாதிரி ஒரு அமக்கலமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் வந்து டிஸ்கஸ் ஆகிருக்கு நேத்திக்குங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அப்புறம் அந்த ரைட் விங் ஆர்எஸ்எஸ் உடைய கிளை அமைப்புகள் உலகம் ஃபுல்லாக எப்படி பரவி இருக்காங்க, எத்தனை நாடுகளில் இருக்காங்க, எத்தனை பிரிவுகள் இருக்குது, அவங்கள யார் கண்ட்ரோல் பண்ணுறா, இதுமாரி கேள்விகள்லாம் நிறையா ரிப்போர்ட்டர்ஸ் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போ டெல்லியில் வந்து மெஜஸ்டிக்காக ஒரு ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க. அதுக்கு அது எப்படி கட்டினாங்க, அவ்வளோ பணம் எப்படி கிடச்சிது அந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு? இல்லை, எல்லாரையும் ஐடியாலஜிக்கலி அவங்களுடைய ஐடியாலஜியை வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க, அதை சார்ந்து தான் இருக்காங்க. ஆனால் அக்கௌண்டபிலிட்டிங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்கணும்ல. இந்தியன் கவர்மெண்ட் சிஸ்டமில் நான் வந்து ஒரு கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு வந்து அக்கௌண்டபிளாக இருக்காமல் இருக்க முடியாது. அந்த கேள்வியை வந்து கரெக்டாக இந்த ஜென்சி கேட்குறாங்க. அண்ட் ஆர்எஸ்எஸ்ஸால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா கேட்குறவங்களே அவங்கள சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸோட பசங்களாக தான் இருக்காங்க. ஹிந்து அப்பர் காஸ்ட்டோ இல்லை வந்து சப்போர்ட் பண்ணுற மற்ற ஹிந்து கம்யூனிட்டிஸ்லேருந்து தான் இந்த பசங்களும் வராங்க. அவங்க வந்து ஏத்திஸ்டோ கம்யூனிஸ்டோ கிடையாது. அவங்க வந்து இந்து ரிலீஜனை சப்ஸ்கிரைப் பண்ணுற பசங்க தான் இந்த கேள்வியை வந்து ரொம்ப சூப்பராக கேட்குறாங்க. ஜந்தர் மந்தர்லேயே வந்து அஸ்ஸாம் மினிஸ்டரோட சிட்டிங் மினிஸ்டரோட பொண்ணு வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. கரெக்ட். அது வந்து அவங்க அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டருக்கு ரொம்ப எம்பாரசிங்காக ஆயிடுச்சு. ஆமாம், பிஜேபிக்கு எதிரான கோஷங்களை அவருடைய காலிகோட பொண்ணே செய்கிறது.